இதுவரை கடைபிடிக்கப்பட்டு வந்த மரபை மீறி 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டிருக்கு. இதே கோரிக்கையை இதற்கு முன்பு இருந்த ஆளுநர் எங்களுடைய ஆட்சி காலத்திலையும் வச்சிருந்தார். ஆனா எங்களுடைய தலைவர் அப்பொழுது மிக உறுதியாக இருந்து இந்த அவையுடைய இறையாண்மையை நாங்க பாதுகாத்திருக்கிறோம். பதவியேற்பு தான் ஆளுநர் மாளிகையில் நடந்துச்சு. அங்க அவர் கேட்டுக்கொண்டபடி தேசிய கீதம் வந்தே மாதரம் எல்லாம் பாடினாங்க. ஆனா இப்போ ஆளுநர் உரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாம பணி செய்கின்ற இந்த சட்டமன்றத்தில் தான் வாசிக்கப்பட்டிருக்கு. இது நம்மளோட டெரிட்டரி. இந்த நம்மளுடைய டெரிட்டரிய ஏன் ஆளுநர்கிட்ட கொடுக்கிற அளவுக்கு இங்க என்ன காம்ப்ரமைஸ் நடந்துச்சு அப்படின்னு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. உறுப்பினர் மாண்புமிகு எதிர்க்கட்சி சொல்லக்கூடிய நோக்கம் தமிழக மக்களுக்கு தவறுதலா சொல்லக்கூடாதுங்கிற பதிவை நாங்கள் செய்கிறோம். எங்களுடைய முதலமைச்சருடைய எண்ணம் என்ன, தமிழக மக்களுடைய எண்ணமோ அதுதான் எங்களுடைய முதலமைச்சருடைய எண்ணம். இல்ல மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஒண்ணு தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இல்ல நான் சொன்னது, நான் கருத்து என்னன்னா ஆளுநர் முன்பு பாடப்பட்டது கிடையாது. அதுதான் நான் சொல்ல வரேன். நான் பேசிடுறேன். ஆளுநர் புறக்கணித்தார், அதற்கு பின்பு பாடப்பட்டது. ஒரு நிமிஷம் நான் பதிவு பண்ண, ஒரே நிமிஷம் நான் பதிவு பண்ணிடுறேன். நான் எங்களுடைய பதிவை நாங்க பதிவு பண்ணிடுறோம். அதுல சொன்ன வார்த்தைகள் எங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு. காம்ப்ரமைஸ்ங்கிற வார்த்தை எங்களுக்கு கடினமா இருந்துச்சு. நாங்க திருப்பியும் நாங்க பதிவு பண்ணிக்கிறோம். எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது. தமிழ் தாய் வாழ்த்தை முதலில் பாடப்பட்டது எங்களுடைய முதலமைச்சருடைய வெற்றி, தமிழக மக்களுடைய வெற்றிங்கிறத நாங்க பதிவு பண்ணி எந்த காம்ப்ரமைஸும் இங்க நடக்கல. அதை நாங்க பதிவு